பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். ஸோ ஐபிஎல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்தியன்ஸ், அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய ரத்தத்துலையுமே ஊறி போய் கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கண்டென்ட் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டீமினுடைய ஃபேன், அது சென்னையாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி, ஆர்சிபி, லக்னோ, இல்லைனா குஜராத் டைட்டன்ஸ், எதாக இருந்தாலும் சரி, எந்த டீமோட ஃபேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2008 ஆரம்பிச்சு ஜஸ்ட் பிஃபோர் இந்த இயருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டனா சுரேஷ் ரெய்னா ஒரு டைம் நடுவில் மாற்றி செக் பண்ணப்பட்டாரு. அதே மாதிரி ஜடேஜாவும் மாற்றி செக் பண்ணப்பட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 2 இன்சிடென்ட்க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த 3 கேப்டன்ஸை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவை 2008 இருந்து இது வரைக்குமே தன்னுடைய தோள்களில் சுமந்தது தோனி தான் அப்படின்னே சொல்லிடலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சிஎஸ்கே டீம் வந்து இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீமாக வந்துட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமாக வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் டோனி தான். ஏன்னா டோனி தான் பார்த்தோம் அப்படின்னா பல பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. வாட்சனாக இருந்தாலும் சரி, ரகானவே இருந்தாலும் சரி, இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கே பார்த்தோம் அப்படின்னா தோனி தானே வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தோனி தான் கொடுத்தாரு. பட் தோனிக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இன்னொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 வருஷ ஜேர்னியில் சிஎஸ்கேக்காக தன்னுடைய கடுமையான உழைப்பு அப்படின்றத போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோனியோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இவரை ரெட்டை கதிரே அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். ஸோ 2 பேரோட மைண்ட் செட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் எடுக்கிற டிசிஷனுக்கு அவர் நோ சொல்ல மாட்டார், அவர் எடுக்கிற டிசிஷனுக்கு டோனியே நோ சொல்ல மாட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 15 வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்னா ஒரே மைண்ட் செட்டோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காம்போ தான் எம்எஸ் தோனி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மள பலருமே பார்த்தோம் அப்படின்னா டோனியினுடைய ஆக்ஷன் இருக்கு இல்லையா, டோனியினுடைய ஆக்ஷன் அப்படின்றத கிரவுண்டில் வந்துட்டு லைவாக பார்க்குறோம். அதனால தலையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருது. பட் அந்த டீமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கணும், ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கணும், புது பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படின்னா எந்தெந்த பேசிக்ல எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் காம்பினேஷன் அப்படின்றத எந்த மூலியமா உருவாக்கலாம், யார் 1 டவுன் இறங்கணும், யார் 2 டவுன் இறங்கணும், எங்கெங்க எந்தெந்த காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அந்த டீம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த கேப்டன் யாரா இருக்க முடியும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா தோனி மனசு விட்டு ஃப்ரீயா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பர்சன் தான் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டே பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட போன வருஷமே சொல்லிட்டாங்க இனிமேல் வந்துட்டு நீ தான் சிஎஸ்கே இருக்கு இல்லையா அதை வந்துட்டு லீட் பண்ண போற, பட் அடுத்த வருஷமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாத, மேபி லேட்டரா கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ மேட்ச் அவங்க பக்கமாக போச்சு, இல்லை நம்ம பக்கமாக இருந்துச்சு, இந்த சுச்சுவேஷனில் நீ தோனியினுடைய பிளேஸில் இருக்க அப்படின்னா என்ன டிசைட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நானும் அதுக்கு வந்துட்டு பதில் அப்படின்றத சொல்லிடுவேன். ஸோ கேப்டன்சிக்கு ரெடி ஆகுறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா 1 வருஷமாக ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றத ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எப்படி சிஎஸ்கேக்குள்ளே வந்தார், சிஎஸ்கேக்காக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோடைய கேரியர் அப்படின்றது நியூசிலாந்து பிளேயராக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 1994 ஆரம்பிச்சு 2008 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய 23வது வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து டீமுக்கு கேப்டன் ஆயிடுறாரு. கேப்டன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காமன்வெல்த் கேம்ஸ் இருக்கு இல்லையா, 1998 காமன்வெல்த் கேம்ஸ் வந்துட்டு நடக்குது. அந்த காமன்வெல்த் கேமில் நியூசிலாந்துக்காக வெண்கல பதக்கம் அப்படின்றத வாங்கி தராரு. அதுக்கப்புறமா 2000 என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசிசி நாக் அவுட் டோர்னமெண்ட் ஒன்று வந்து நடத்துகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனலில் இந்தியாவை தான் நியூசிலாந்து டீம் வந்துட்டு சந்திக்கிறாங்க. அங்கே கங்குலி தான் பார்த்தோம் அப்படின்னா கேப்டனாக இருக்காரு அந்த சுச்சுவேஷன். ஸோ இந்தியன் டீமை வீழ்த்தி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய டீமை வின் பண்ண வைக்கிறாரு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2008 வரைக்கும் நியூசிலாந்துக்காக விளையாடிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா ரிட்டையர்ட் ஆகுறாரு. அந்த வருஷத்துல தான் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சென்னைக்காக அந்த ஒரே ஒரு சீசனில் மட்டும் விளையாடுறாரு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா 2009 பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிகைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா பிகைண்ட் த ஸ்க்ரீனில் எக்கச்சக்கமாக தன்னுடைய உழைப்பு அப்படின்றத கொற்றவர் தான் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கேமராக்கு முன்னாடி வந்து ஆரவாரம் அப்படின்றத பண்ண மாட்டாரு. அப்படியே இல்லை அப்படின்னா மற்ற கோச்சஸ் மாதிரி போட்டிகளுக்கு நடுவில் கூப்பிட்டு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டாரு. தோனி எப்படி ஒரு மேட்ச் நீ வந்துட்டு உள்ள போயிட்டு நீ பவுலராக இருந்தாலும் சரி பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி நீ உள்ள போயிட்ட கிரீஸ்குள்ள போயிட்ட அங்கே என்ன நடந்தாலும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பற்றி பேசலாம். பட் நடுவில் உன்னை கூப்பிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி குழப்பி விடுற வேலை இருக்கு இல்லையா, அதை பண்ணவே மாட்டாரு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அப்படின்னே சொல்லலாம். தோனி மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் முடிகிற கடைசி செகண்ட் வரைக்கும் அனலைசிங் மட்டும்தான் இருக்கும். எந்த இடத்துல தப்பாகுது, என்ன தப்பாகுது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு சொல்லி மைன்யூட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதை நோட் பண்ணி மேட்ச் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸோட உட்காந்து பேசி யாருடைய காம்பினேஷன் எங்கே மிஸ் ஆச்சு, யார் என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் அந்த தப்பு அப்படின்றது நடந்துச்சு, யார் அவசரப்பட்டா, எதனால் அந்த விக்கெட் விழுந்துச்சு, இல்லைன்னா பவுலர்ஸ் எந்த இடத்துல தப்புன்றதை பண்ணீங்க, ஏன் அவருடைய பவுலிங் போட்டுமே அவருடைய விக்கெட்ன்றதை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி A to Z எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஓகே நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அந்த மேட்ச் மறுபடியும் நம்ம விளையாட முடியாது, அந்த டீம் கூட விளையாடலாம் பட் தோத்து போன மேட்சை மறுபடியும் விளையாட முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க, இப்போ பண்ண தப்ப மறுபடியும் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் கூல் தோனி மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா கோச்சிங் கூல் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அப்படின்னே சொல்லலாம். பல டீமுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மும்பையில் ஆரம்பிச்சு RCB வரைக்கும் பல டீமுமே 1-2 சீசன்ஸ்ல வந்துட்டு சரியா பர்ஃபார்ம் பண்ணல, இல்லை அவங்க நினைச்ச மாதிரி அவுட்புட் வரல அப்படின்னா உடனே பார்த்தோம் அப்படின்னா கோச்சை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சை மாற்றுவாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே பிளேயர்ஸ் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்றத வச்சு மறுபடியும் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோச் இருக்கார் இல்லையா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மேலேயும் ஒரு சில சீசன்ஸில் கரெக்டாக விளையாடல அப்படின்ற பட்சத்தில் அவர் மேலே முழு ஹோப் அப்படின்றத கொடுத்து பரவாயில்ல நீங்கள் பழைய மாதிரியே டிசிஷன் எடுங்க, எதுவும் தயங்க வேணாம், எந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்ம எடுத்தது தப்பாக போச்சுன்னு சொல்லி நினைக்க வேணாம், நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக இருங்க, அதுதான் டீமுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஃப்ரீடம் அப்படின்றத முழுக்க கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வச்ச குறி மோஸ்ட்லி தப்பே ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜா கையை வச்சா அது ராங்காக போயிடுமா அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஒன்று பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அது தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஜடேஜா கிட்ட கேப்டன்சி அப்படின்றது போகும்போது கூட ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பொறுத்த வரைக்குமே இல்லை அது வந்து கரெக்டாக இருக்காது, அது வந்துட்டு வேணாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு பிளேயர் கையில் கொடுக்குறோம் அப்படின்னா சீனியர் ஒரு பிளேயர் இருக்காரு, அவருக்கு நம்ம வாய்ப்பே உருவாக்கி தந்துடாத மாதிரி இருக்கும், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அப்படின்றத நம்ம டீம்ல இத்தனை வருஷமா இருந்தவருக்கு கொடுக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொன்னதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெமிங் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரே தவிர ஜடேஜா கேப்டனா வர்றது அப்படின்றது ஃப்ளெமிங்க்கு சரியா படலை அப்படின்ற விஷயமும் இப்போ பரவலாக பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் அவருக்கு படுது அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்றதோட மட்டும் இல்லாமல் இது வேணும்னா இது வேணும், இது வேணானா இது வேணாம், டீமுக்குள்ள இவங்க இருக்கணும் அப்படின்னா இவங்க இருக்கணும், அவங்க அதை தப்பு பண்றாங்க அப்படின்னாலும் மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே இருக்கார் இல்லையா, ஸோ தோனி பார்த்தோம் அப்படின்னா அவரை டீமுக்குள்ள கொண்டு வந்து அதிகப்படியான ரன்ஸ் அப்படின்றது கொடுக்கும் போதும் அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்பு அப்படின்றது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்கு, புதுசாக வரதுனால திணறான், பட் போக பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வருவான் அப்படின்னு சொன்னதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோனி சொன்னா ஃப்ளெமிங் அதுக்கு நோ சொல்ல மாட்டாரு, ஃப்ளெமிங் சொல்றாரு அப்படின்ற பட்சத்தில் தோனி அதுக்கு நோ சொல்ல மாட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள இருக்கக்கூடிய சமீர் ரிஷ்வியா இருந்தாலும் சரி, இல்லை முஸ்தபிசுர் ரஹ்மானா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெண்டு பேருடைய சாய்ஸ் அப்படின்றதுமே பார்த்தோம் அப்படின்னா ரெட்டை கதிரேன்னு சொன்னோம் இல்லையா, தோனி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இவங்க ரெண்டு பேருக்குமே மோஸ்ட் ஆஃப் த சாய்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒன்னாவே தான் இருக்கு. அவங்களுடைய டேஸ்டா இருந்தாலும் சரி, பிளேயிங் லெவனா இருந்தாலும் சரி, யாரை செலக்ட் பண்ணணும் யாரை உள்ள வைக்கணும் அப்படின்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கிறதுனால தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வராம பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 15 வருஷமா இந்த IPL டிராவல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை உங்கள பலருமே பார்த்துருப்பீங்க, அவர் விளையாண்ட மேட்சஸ் அப்படின்றத பார்த்துருக்க மாட்டோம், பட் ரொம்ப ஹைட்டான ஒரு உருவம், ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல பழக்கமே என்ன அப்படின்னா மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த மேட்ச்ல யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ ஸ்டார் பிளேயரை உள்ள அனுப்புறது, ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா அதுக்கு அவங்கள உள்ள அனுப்புறது, அதே மேட்ச் தோத்துருச்சு அப்படின்னா பொறுப்பை தான் எடுத்துக்கிட்டு அவரே போயிட்டு அந்த மீட்டிங் அப்படின்றத அட்டன் பண்ணுவார். இதுவும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான குட் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.